ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் மெக்சிகோவில் டெக்கிலா டவுன் ட்ரிப்பு போகிறோம். இது வந்து ஒரு 1 டே ட்ரிப்பு. இது செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போகுது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வண்டியில் ஏறினதுமே வந்து ருத்தா வந்து வைப்பு மோடுக்கு போயிட்டாங்க. ஆஃப்டர் 2 hours ஜேர்னிக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து டெக்கிலா ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கட்டடமெல்லாம் வந்து பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ இந்த கத்தாழையை வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது. பட் இந்த கத்தாழை வச்சு தான் வந்து டெக்கிலாவே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ டெக்கிலாங்கிறது வந்து ஒரு லிக்கர், மெக்சிகோவை பிறப்பிடமாக கொண்டது. இங்கே வந்து எல்லாருமே வந்து இந்த கத்தாழையை வந்து பயிர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி கரும்பு வந்து பயிர் பண்ணுனா அந்த சுகர் ஃபேக்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெட்டிட்டு போகிறாங்களோ, ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற விவசாயிங்க எல்லாமே வந்து இந்த கத்தாழையை வந்து பயிர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது நல்லா ஒரு லெவலுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற டெக்கிலா ஃபேக்ட்ரிஸே வந்து அந்த கத்தாழையை வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க டெக்கிலா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. இதுக்குள்ளே வந்தோடனேயுமே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மாடல் கார் எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த காரெல்லாம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேர்த்துக்கு. இந்த டோட்டல் ஓவர் டோஸ்ன்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கேம் விளையாடி இருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி கார் எல்லாமே பார்த்துருக்கலாம். அந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெக்சிகோவை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண கேமு. ஓகே, அதை தாண்டி அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த டெக்கிலா டவுன் டெக்கிலா ஃபேக்ட்ரிக்கே வந்து அடையாளமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீபாய் டைப்பான இந்த வண்டி பஸ்ஸுன்னு கூட சொல்லலாம். இந்த டெக்கிலா ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒரு குட்டி அவுட்லெட்டும் ஒரு சின்ன பாரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க, சின்ன சின்ன சிலைங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப பழைய மாடல் டிராக்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோர்டு கம்பெனி அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. டீபாய் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்தேன், பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குக்கிங் செட்டப் வச்சுருந்தாங்க. பட் இது என்ன குக்கிங் செட்டப்புன்றது எனக்கு தெரியல. ஒரு டூர் கைடு வந்தா அப்படி ஸோ வந்துட்டு வந்து எப்படி வந்து டெக்கிலா தயாரிக்கிறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது பார்க்குறீங்கள, இதுதான் வந்து பாய்லர். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த கத்தாழை இருக்குல்ல, கத்தாழையோட சென்டர் பகுதி இந்த பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து இங்கே மெக்சிகோவில் வந்து அகாவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அந்த பாய்லருக்குள்ளே போட்டு ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணுவாங்க. 1, 2, 3 டேஸை ஹீட் பண்ணி ஸோ அந்த பாயிலிங்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் வரும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்மெண்ட் பண்ணால் தான் வந்து அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து சில வருஷங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு ஆல்கஹால் வந்து வந்ததுக்கப்புறம் சில டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி பாட்டில் பண்ணிடுவாங்க. விசிட் முடிஞ்ச உடனேயுமே வந்து எங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட டெக்கிலாவை வந்து எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க. ஒரு 20-30 ml இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டெக்கிலாவை வந்து எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒன்றா குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ராவா தான் நாங்கள் குடித்தோம், பட் இருந்தாலுமே செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சாம்பிளிங் முடிச்சுட்டு அது பார்க்குள்ளே போனோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெக்கிலா வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம். அது போக இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கப்பு, வாட்டர் பாட்டில், ஸோ இந்த மாதிரி சில பொருள் எல்லாமே வந்து சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு டெக்கிலா ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அடுத்த பிளேஸ் தான் வந்து இந்த தூரி இருக்கிற இடம். ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ரொம்ப டீப்பாக ஒரு மலைப்பகுதி, இது வந்து மேட்டில் வந்து தூரி இருக்கும், பட் ரொம்ப டீப்பாக கீழே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பள்ளத்தாக்கில் வந்து போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். தூரி ஆடும்போது அது வந்து கொஞ்சம் செம த்ரில்லிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த தூரி ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்ச ஏரியா, அதனால் வெயில் போட்டு வாங்குன்னு வாங்கிருச்சு, வருன்னு வறுத்து எடுத்துருச்சு. ஸோ அங்கேயே வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு
ஒரு 3 o'clock போல் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஸ்விங் இருக்கிற ஏரியாவை முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்கிலா டவுன். ஸோ இங்கே டெக்கிலா டவுனில் ரோடு பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கிலா சரக்கு கடை எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த சரக்கு வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். எந்த மாதிரி காம்பினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை மிக்சிங்கு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் அதே கடையோரத்தில் கடையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி மியூசிக் வந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்துட்டு டான்ஸும் ஆடலாம், செம்மையாக என்ஜாயும் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்து எங்கால் வந்து வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் கூட கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் ஆடிட்டு நாங்களும் வந்து டெக்கிலா டவுன்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டெக்கிலா டவுன்லேருந்து கிளம்பி நேராக வந்து கான்டாரிட்டாஸ். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பயங்கரமான ஒரு இடம். இங்கேயும் வந்து டெக்கிலா கிடைக்கும். ரெண்டாவது லைவாக மியூசிக் போட்டு பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒரே இடத்துல இல்லாமல் மியூசிக் மட்டுமே வந்து ஒரு 5-6 இடத்துல தனித்தனியாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு செம்மையாக பிடிச்சிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. நான் இங்கேயும் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரம் இதை பாருங்கள். இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி எவ்வளோ செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை மட்டும்